இன்னைக்கு சண்டே என் கையில பாத்தீங்கன்னா ஒரு லெக் பீஸ் இருக்கு, என் கையிலயும் ஒரு லெக் பீஸ் இருக்கு. இந்த 2 லெக் பீஸ வச்சு இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? KFC சிக்கன் செய்ய போறோம். KFC சிக்கன். நீ இது வரைக்கும் KFC சிக்கன் சாப்பிட்டிருக்கியா? நான் இது வரைக்கும் KFC சிக்கன் சாப்பிட்டது இல்ல. எங்க அம்மா இது வரைக்கும் சாப்பிட்டது இல்ல, நானும் சாப்பிட்டது இல்ல. ஃபர்ஸ்ட் டைமா KFC சிக்கன் எங்க வீட்ல செஞ்சு நாங்க சாப்பிட போறோம். இது இடது காலா வலது காலா தெரியலையே, இது இடது காலா வலது காலா, கோழிக்கு எது லெஃப்ட் ரைட்னே தெரியல. உங்களால கண்டுபிடிக்க முடியுமா? முடிஞ்சா சொல்லுங்க எது லெஃப்ட் எது ரைட்னு. சரி, இப்போ என்ன செய்யணும்? முதல்ல என்ன செய்யணும் சொல்லு, நான் உனக்கு சொல்லி தரேன். நீ எனக்கு சமைச்சு தரியா? சரி, முதல்ல நான் செஞ்சிட மாட்டேன். நம்ம முதல்ல அதுக்கான மசாலாலாம் ரெடி பண்ணுவோம். வலது கால் யாருக்கு இடது கால் யாருக்கு? ஏதோ ஒரு காலம் கிடைக்கிற காலம் திங்க வேண்டியதான். வலது கால இடது காலம் என்னத்துக்கு? முதல்ல வந்து ஒரு பாத்திரத்தை எடுக்கணும். சரியா? KFC சிக்கன் செய்யறதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தை எடுக்க போறோம். இதுதான் எங்க வீட்டு கிச்சன் செல்ஃப். நல்ல பாத்திரமா எடுத்துடுங்க. நான் சொல்லி தரேன், நீ எனக்கு செஞ்சுதா? சரியா? நான் போய் சொல்லி தருவோம், நான் செய்வேன். சரி, முதல்ல வந்து என்ன பண்ணணும்னா இந்த தயிரை தான் உள்ள ஊத்தணும். கலத்தி ஊத்தவா? போதும் போதும், இவ்வளவு தயிர் ஊத்தினா போதும். ஒரு முட்டை அடிச்சு ஊத்த போறோம். சரி, இனி இந்த முட்டையை அடிச்சு ஊத்து. இப்போ வந்து பார்த்தோன்னா தயிர் முட்டையை ஊத்தியாச்சு. நீ அடுத்து என்ன போடணும்? வத்தல் பொடி போடணும். வத்தல் பொடியும் பெப்பர் பொடியும் போட்டு சிக்கனை போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிட வேண்டியதான். சரியா? வத்தல் பொடி, பெப்பர் பொடி, பெப்பர் பொடி போட்டாச்சா? இனி அடுத்தது இந்த லெமன். லெமனை வெட்டி புளிஞ்சு உள்ள ஊத்தணும். ஒரு லெமன் ஊத்தணுமா? ஆமா, லெமன் ஊத்திரு, ஃபுல்லா ஊத்திரு. புளிஞ்சு எடுத்தாச்சா? அடுத்தது அந்த லெமனை எடுத்து இதுல ஊத்திடணும், மிக்சர்ல ஊத்தணும்னா. லெமன் ஊத்து, லெமன்லாம் சொல்லாண்டாம், சொல்ல தெரியாதுல. சரி, அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும். உப்பு எப்ப போடுவ? ஐயோ, உப்பு போடணும் மறந்துட்டேன். நல்ல வேலை நீ எனக்கு ஞாபகப்படுத்தினா. என்னதான் பெரிய சமையலா இருந்தாலும் எனக்கே மறந்து போகுது பத்தியா. கொஞ்சம் போல உப்பு போடு போடு, உப்பு போட்டுக்க. நல்லா கலக்கிட்டியா? அடுத்தது அந்த 2 லெக் பீஸ் இருக்கு பாரு, 2 லெக் பீஸையும் எடுத்து இந்த மிக்சர்ல ஆட் பண்ணி வைக்கணும். 2 லெக் பீஸையும் எடு. இது ஏங்காளு வாங்காளா? சரி, போடு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்க. மசாலா காணாதோ? ஐயோ, கம்மியாகி போச்சா? பாத்திரம் சின்னதாகி போச்சு பத்தியா. அதே இதே பாத்திரத்துல ஊத்திடுவோம். சரி, அப்ப அந்த பாத்திரத்துல இருந்து இந்த பாத்திரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. பாத்தீங்கன்னா இஞ்சி பூடு பேஸ்ட், மஞ்சள்லாம் மறந்துட்டேன். நீ சொல்லிதானது ஒண்ணும் சரி கிடையாது. மஞ்சள் தூள் சொல்லல, இஞ்சி பூடு நானே யூடியூப்ல பார்த்தாண்டே சொல்லி இருந்தேன். சரி, போடு. இஞ்சி பூடு பேஸ்ட் மறந்துட்டேன். அப்புறம் மஞ்சள் பொடி போட்டுக்க. சரி, நல்லா மிக்ஸ் பண்ணிக்க. சரியா? என்ன வேலை செய்யறாலும் தெரியல. லெஃப்ட் கால் எனக்கா ரைட் கால் உனக்காங்கிற பிரச்சனையே இன்னும் ஓடிட்டு தான் இருக்கு. இனி இந்த மிக்சரை வந்து ஒரு 3 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு 3 மணி நேரம் கழிச்சு தான் எடுத்து பொரிக்கணும். சரியா? அப்ப ஃப்ரிட்ஜில் வச்சிரு ஒரு 3 மணி நேரம். உங்க கையாலேயே ஃப்ரிட்ஜில் வச்சிரு. நீ தான் எனக்கு இன்னைக்கு இதை பொரிக்க போற. சரி, ஓகே. நம்ம இனி ஒரு 3 மணி நேரம் கழிச்சு வந்து பாப்போமா? ஃப்ரிட்ஜில் பாருங்க, அந்த பழைய கறி, பழைய இது, இந்த அரை துண்டு பல்லாரி எல்லாம் வச்சிருக்காங்க. உங்க வீட்டுல எல்லாம் இப்படி எல்லாம் இருக்குமா? இதெல்லாம் வைக்காதன்னு சொன்னா எங்க அம்மா கேட்கவே மாட்டா. உங்க அம்மாலாம் இந்த மாதிரி இருந்தாங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க. சரி, நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்கன்னா நம்ம வீடியோ லைக் கொடுத்துட்டு சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. ஓகே? தூர போட்டுரு. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி ஒரு 3 மணி நேரம் கழிச்சு வந்து ஃப்ரை பண்ணி சும்மா டேஸ்டா சாப்பிட்டு பார்ப்போம். 3 hours later. 3 மணி நேரம் கழிச்சு எழுப்பி சிக்கன் பொரிச்சு தாரேன்னா எப்படி தூங்கிட்டு இருக்கான் பாருங்க. இவன் எல்லாம் சிக்கன் பொரிச்சது வந்து நம்ம திங்க. KFC சிக்கன் பொரிச்சு தாரேன். 3 மணி நேரம் ஆயிட்டா? ஆமா. ஐயோ, பாத்துடுங்க. நல்லா மசாலாலாம் நல்லா ஊறிட்டு லெக் பீஸ்ல. இந்த லெக் பீஸ் உனக்கா எனக்கா? சரி, இனி நம்ம மசாலா ரெடி பண்ணிடுவோம். இனி வந்து என்ன பண்ணோம்னா மைதா மாவு, கார்ன்ஃபிளவர் மாவு, வத்தல் பொடி இதெல்லாம் போட வேண்டியிருக்கும். சரியா? கப்ல ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு, அடுத்து அதே கப்ல அரை கப் அளவுக்கு கார்ன்ஃபிளவர். சரியா? தட்டிக்க. வத்தல் பொடி. சரி, இனி கொஞ்சம் பெப்பர் பொடி மட்டும் போட்டுக்க. போட்டுட்டு அதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கணும். சரியா? போட்டுரு, அவ்வளவுதான். கொஞ்சம் உப்பு போடுவோமா? லைட். ஆமா, உப்பு போடணும், மறந்துட்டேன். எனக்கு இந்த உப்பு மட்டும் தான் எப்பவும் மறந்துகிட்டே இருக்கேன் பத்துக்க. உப்பு போடணும் என்னத்தை தேடிட்டு இருக்கா? எங்க வீட்டுல மட்டும் இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அடுப்பங்கரைக்குள்ள வந்ததுல இருந்து ஒரு பொருள் ஒரு இடத்துல இல்ல. சரி, கொஞ்சம் உப்பு போட்டுரு. சரி, உப்பு போட்டாச்சா? இனி இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுரு. உங்க கையாலேயே மிக்ஸ் பண்ணி பார்ப்போம். மிக்ஸ் பண்ணு. நல்லா மிக்ஸ் பண்ணிடு. அப்பதான் அது வந்து நல்லா இருக்கும். சரியா? ஆமா, நல்லா மிக்ஸ் ஆயிட்டா இனி என்ன பண்ணுனா சிக்கன் பீஸை எடுத்து இனி இந்த மசாலாலாம் போடு. எடு, ஒரு லெக் பீஸ் எடு. இது வலது காலா இடது காலான்னு தெரியல. எந்த காலையும் எடுத்துட்டு போட்டு நல்லா பரட்டிக்க. இதோட பெரிய சுவாதனையா இருக்கு. நல்லா பரட்டு. பீஸை நல்லா பரட்டணும்னா பரட்டியாச்சா? நல்லா எல்லா இடமும் பட்டுட்டா? எல்லா இடமும் பட்டிருக்கான்னு பாரு. பட்டுற அளவுக்கு அழுத்தி விட்டுக்க. எடுத்து உதறு பாப்பா அப்படியே அந்த பீஸை. எல்லா இடமும் படலை. நல்லா பட்ட பிறகு உதறணும்னா. சரி, இனி உதறு பாப்பா லைட்டா அப்படியே எடுத்து உதறு. ஒருக்கா உதறிக்க. நல்லா உதறு. மாவெல்லாம் கீழே விட உதறிக்க.
உதறி வச்சா இனி அப்படியே கொண்டு போய் தண்ணிக்குள்ள முக்கிட்டு இருக்கா. இவ்வளவுதான், சிம்பிளா செஞ்சிடலாம். டக்குன்னு எடுத்துரு, அவ்வளவுதான். எவ்வளவு இருக்கு, நல்லா வெளுவெளு நைட்டா திரும்ப ஒருக்கா இனி இந்த மாவுல மிக்ஸ் பண்ணு. தண்ணியில சரி சரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்க மாவை. சரி இனி வந்து இதை வந்து இது பண்ணியாச்சா, எடுத்து அப்படியே தனியா வைப்பா அந்த போர்டு மேல வச்சிரு அப்படியே. சரி ஒரு தொடர் ரெடி ஆகிட்டு பாருங்க. அப்படி இப்பவே இப்படி முறுமுறுன்னு வந்த மாதிரி இருக்குல்ல. ஒரு பீஸ் ரெடி பண்ணியாச்சு. இனி நான் சொல்லி தந்த மாதிரியே அடுத்த பீஸையும் பண்ணுங்க. எப்படி செஞ்சு தருவாங்களான்னு பார்த்தா செஞ்சு தந்து டெய்லி செஞ்சு கொடுத்து எங்க அம்மா சும்மா இருந்துங்களான்னு பாக்க பத்திலா அவருக்கு தண்ணிக்குள்ள முக்கு முக்கி எடுத்தியா திரும்பவும் அதே மாதிரி சும்மா அப்படி லைட்டா பிரட்டி எடுத்தா போதும், ரொம்ப போட்டு பிரட்டாத. சரி பாத்துடுங்க, அடுத்த லெக் பீஸும் அழகா ரெடி ஆயிட்டு. சரி இனி இந்த லெக் பீஸும் அதுல வச்சிரு, போர்ட்ல வச்சிரு. சரி வச்சாச்சா. இப்போ பாத்தீங்கன்னா மசாலாலாம் போட்டு நம்ம 2 பீஸையுமே ரெடி பண்ணியாச்சு. இனி ஃப்ரை பண்ணிட வேண்டியதான். சரி முதல்ல வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்க. இனி ஒரு கடாய் தூக்கி வச்சு. அந்த கடாய் வேண்டாம்னா இந்த கடாய் நல்ல கடாயை வச்சாச்சா. இனி வந்து எண்ணெய் ஊத்திக்க, ஆயில் ஊத்தி. சரி எண்ணெய் ஊத்த போறேன். சரி எண்ணெயை ஊத்து. எவ்வளவு தேவை? சிக்கன் முங்கணும் எண்ணெயில வந்து நம்ம போடுற சிக்கன் பீஸும் முங்கணும். அதுவும் ஒரு முக்கியமான விஷயம், ஞாபகம் வச்சுக்கணும். சிக்கன் பீஸ் முங்குமா? சரி ஓகே போதும். அப்படியா, எனக்கு அது தெரியாதுல்ல. சரி ஒண்ணும் இல்ல. இனி வந்து போட்டாச்சா. இனி என்ன சுட வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணிட்டு சிக்கன் பீஸ் உள்ள போட்டுருவோம். சரியா? ஆமா பிரேக் போட்டுடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா பண்ணிக்கோங்க. 2 பீஸையும் அடுப்புல போட போறேன். என்ன நல்லா சூடாயிட்டு. சரி போட்டுரு, அப்படியே கொண்டு போட்டுருப்பா அடுப்புல. பாத்திரத்தை தள்ளி விட பாத்தியா படுவாய். இது என்னையோட சிந்தில ஸ்லோ குறைச்சி எவ்வளவு குறைக்க முடியுமோ அவ்வளவு குறைச்சி வச்சுக்கணும். ஆஃப் பண்ணி வைக்க கூடாது, முடிஞ்ச அளவுக்கு குறைச்சி வச்சுக்கணும்னு. அப்பப்ப பிரட்டி போட்டுக்க, ஒரு 5 செகண்டுக்கு ஒருக்கா பிரட்டி போட்டுக்க. அடுப்புல போட்டாச்சு. இன்னும் 10 நிமிஷத்துல நம்ம சாப்பிட்டுறலாம். சரியா? நல்லா லைட்டா பிரட்டி போட்டு அந்த மாவு உடஞ்சிடாம நல்லா அழகா இருக்கு பாக்குறதுக்கு. ஆமா ஒரு 20 நிமிஷம் இருந்தா இன்னும் சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். பாரு அப்ப நம்ம இனி ஒரு ரோட்டு கடையில KFC கடை ஆரம்பிச்சிருவோம். இது நல்லா இருந்துனா நம்ம இனி ஒரு KFC சிக்கன் கடையை ஆரம்பிச்சிருவோம். சரியா? நல்லா இருந்தா KFC சிக்கன் கடை வைக்காண்டாம்ல ஒரு சிக்கன் ஃப்ரை ஒரு இட்லி கடை ஆரம்பிப்போம். சரியா? அதுக்கு ஒரு இது கொஞ்சம் போட்டா போதும். ஊத்து ஆமா நல்லா ஊத்து. இப்ப பார்த்தா நல்லா ரெடி ஆயிட்டு. எப்படி கலர்லாம் மாறிட்டு பத்தியா. ஆனா வெள்ளை கலர்ல வரும் கடையில உள்ளது, நமக்கு சிவப்பு கலர்ல வந்திருக்கு. ஏன் காஷ்மீரி வத்தல் போட்டா நல்லா இருக்குமோ? வெள்ளை கலர்ல வருமா? இந்த ஒரு மாதிரி கலர்ல இருக்க முடியாது, ஒரு லைட் கலர்ல இருக்கும். நான் பாத்திருக்கேன். இது வந்து நம்மகிட்ட உள்ளது சிவப்பு கலர்ல இருக்கு. என்னன்னு தெரியல. அது காஷ்மீரி வத்தல். நம்ம வீட்டுக்கு அது கஷ்டப்படு. அதான் அந்த காஷ்மீரி வத்தல் போட்டனால கலர் இப்படி இருக்கா என்னன்னு தெரியல. சரி நீ ரெடி ஆயிட்டலாம், எடுத்துருவோமா? வெந்திருக்காதா? அப்படியா 20 நிமிஷம் போட்டுருக்கோம். ஒரு பரட்டி போட்டு நம்ம பார்க்க கரிஞ்ச மாதிரியே தெரியுது. ஆசைப்பட்டு லைட் வெளிச்சத்துல அப்படி தெரியுது வைப்போம். ஆமா நம்ம முன்பக்கத்தை பாரு கரிஞ்சிச்சு. கடைசியில எங்க அம்மையை பாருங்க கறியை வச்சுட்டா. கறியை வைக்கல, கரெக்டா தான் இருக்கு. அப்படியே பொரியா வச்சு தரேன். பொருளை ஒழுங்கா படிக்கிறது. சரி ஒரு பிளேட்ல எடுத்து வைக்கியா. சிக்கன் லெக் பீஸ். சரி ஒரு பாத்திரத்துல எடுத்து வை. பிடிச்சிக்கிறேன். நல்ல வெயிட் உள்ள பீஸா வாங்கினேன். ஏன்னா அப்பதான் அந்த KFC பீஸுக்கு நல்லா இருக்கும். நம்ம வீட்டுல செய்யறதுலாம் கடையில செய்யறதுலாம் சின்ன சின்ன பீஸ். அது எங்க அம்மாவால பிடிக்க முடியல. அந்த இடத்துக்கு காட்டு எப்படி இருக்கு பாருங்க. சூப்பரா இருக்குல்ல. பாக்க நல்லா. ஆமா நல்லா எண்ணெயை வடி வச்சுதான் சாப்பிடணும் பத்தியா. சரி அப்ப வை, எண்ணெய் வடிஞ்சோடனே எடுத்து வச்சு சாப்பிடுவோம். சரியா? அப்ப இப்படி இருக்குது அதில் வச்சிரு. சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுறேன். ஆமா ஒரு இது லைட்டா மசாலா உடஞ்சி போச்சு. KFC சிக்கன் எப்படி இருக்கு? மசாலா கடிப்பட்டுறேன். இது பாத்தீங்கன்னா அப்படி லைட்டா கீழே விழுந்து உடஞ்சிட்டு வெயிட் தாங்க முடியல. சரி நார்மலா சாப்பிட்டு பார்ப்போம். அந்த இந்த பக்கம் மசாலா இருக்கலாம், சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பரா இருக்கு, நல்லா வந்திருக்கு. ஆமா எந்த மிஸ்டேக்குன்னு தெரியல, மசாலா மட்டும் உடஞ்சி விடுது. ஆனா டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்குது. எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நான் இப்படி ஒரு இது பொறிப்பேன்னு எதிர்பார்க்கல. ஆனால் சூப்பராக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கன் வாங்கினீங்கன்னா மறக்காமல் இந்த KFC சிக்கனை ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலையும் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் பாய் பாய். நாங்கள் உங்களுக்கு வேணா ஒரு வாய் கடிச்சிட்டு போங்க. நாங்கள் ஆளுக்கு கடிச்சிடுங்க. நல்லா இருக்கு பார்க்க. மசாலா தான் உடையுது, தனித்தனியாக வச்சு சாப்பிடலாம். அது மசாலா நல்லா வந்துருக்கு.
வாரம் வாரம் KFC சிக்கன் தான்.